ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசால் பூரி பார்க்க போறோம். அது வந்து ஸ்ட்ரீட் சைட் மசால் பூரி தான். கடையில வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வீட்டுல என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பண்ண போறேன்னு உங்கள்ட்ட காமிக்கிறேன். அதனாலதான் இது ஒன்றும் காம்ப்ளிகேட் கிடையாது. ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்க போலாம். வாங்க நம்ம போலாம். யா, லெட்ஸ் கோ. இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாகிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கணும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்குவாங்க. நான் வந்து சாப்பாடில் கட் பண்ணால பொடிசாக இருக்குது. இப்படினாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசானாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வதக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்க தான். தக்காளி போடுறேன். இப்போ தக்காளி போடுறேன். இப்போ இஞ்சி, வெள்ளைப்பூடு போட்டுக்கிடுவேன். கொஞ்ச நேரம் நல்ல இதாகட்டும், கொஞ்சம் வதக்கட்டும். நம்ம இப்போ பேசிட்டு இருக்கலாம். நேற்று வந்து ஹேருக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் நிறைய கொடுத்துருந்தேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கில் போய் பார்த்துக்கிடுங்க. என்ன அப்படின்னா, அரிசி கழுவுறோம். நம்ம அரிசி அலசும் போது அந்த தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அது வந்து நல்ல அதில் ஒரு வைட்டமின் இருக்குது. அந்த தண்ணியை வந்து நம்ம குளிக்கும் போது, குளித்து முடித்தோன்னே ஒரு நிமிஷம் இருக்கும்போது, லாஸ்ட் 1 மினிட் இருக்கும் போது அந்த தண்ணியை வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு திருப்பி தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க. முடியை நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் டெய்லி அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முடி கொட்டவே கொட்டாது, நல்ல முடி வளர ஆரம்பிச்சிடும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் கடைசியில் ஒரு விடுகதை சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கும் அது உங்களை ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகணுன்னு தான் எனக்கு ஆசை. அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த விடுகதை புரியும். கடைசியில் அந்த விடுகதை சொல்கிறேன். அதில் நீங்கள் யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அது நான் கமெண்டில் பார்க்கேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கும் தெரியும். இப்போ நல்லா வதங்கிச்சு. நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காணலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் இருக்கேன். ரெண்டுத்தையும் ஸ்மாஷ் பண்ணி வச்சிட்டாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. வீட்டில் செய்யறதுனால ஹெல்த்தி ஃபுட்டு, வெளியே வாங்கினா அது ஹெல்த்தி ஃபுட்டு கிடையாது. அங்கே என்ன வச்சு பண்ணாங்கன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது இங்கே என்ன நடக்குது? இப்போ பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம வேலையை பார்த்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி பண்ணலான்னு பாருங்க. பெருஞ்சீரகம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் வாசனைக்காக போடுறேன். ஆனால் நல்லா டைஜஸ்ட் ஆகும். நீங்களும் உங்கள் வீட்டில் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம்.
இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதை சேர்த்துக்கிடுங்க. இப்போ நான் கரம் மசாலா சேர்த்துக்கிடுதேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. இப்போ நான் அம்ச்சூர் பொடி சேர்த்துக்கிறேன். அது இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லை ஒரு லெமன் புளிஞ்சிங்கிடுங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிடுதேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இப்படி வதக்கிக்கிடுங்க. இப்போ மற்ற பட்டாணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொதி வரட்டும். அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாம். இந்த நோய் தொற்று காலத்துல வந்து நிறைய பழங்கள் காய்கறி எல்லாமே எடுத்துக்கலாம். பழங்கள்னால எல்லா பழங்களுமே நல்ல சத்து தான். அதுல வந்து கொய்யாப்பழம் வந்து நிறைய கொடுங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதுல அதிகம். குழந்தைங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் ஆகும். உடல் வளர்ச்சியும் நிறைய குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு இதா இருக்கும். அதனால கொய்யாப்பழம் வந்து நிறைய கொடுங்க. அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தேன் வந்து ஆர்கானிக் தேனா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. தேன் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். ஜீனி வந்து அதிகமா சேர்க்காதீங்க. அதுல நிறைய வந்து கெமிக்கல் சேர்றதுனால ஜீனி வேண்டாம். ஜீனி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அது வந்து மூளையில கொஞ்சம் பாதிக்கும். நிறைய பேருக்கு அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஜீனியை கம்மி பண்ணிடுங்க. தேன், நாட்டு சக்கரை பொடி, வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம். அது வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நம்மள மாதிரி உள்ள பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. அதிகமா வெயிட் போடாது. ஜீனி வந்து சேர்க்கறதுனால நிறைய வெயிட் போடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜீனி அதிகமா சேர்க்க வேண்டாம். தேன் நிறைய சேருங்க. தேன் சேர்க்க உடம்பும் ஃபிட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி கொடுக்கும். அதுல வந்து இப்ப சளி பிடிச்சிருக்கு, உடனே டக்குன்னு ஆஸ்பத்திரி இந்த மாதிரிக்கெல்லாம் போக வேண்டாம். மிளகு இருக்குல்ல, மிளகு நல்லா திரிச்சு அதுல கொஞ்சம் தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடுவாங்க. எந்த சளி வராது, எந்த நோய் தொற்றும் வராது. அதனால நமக்கு வேணும். இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நிறைய பழங்கள், காய்கறி, இந்த மாதிரி தேன், இந்த மாதிரி எல்லாமே அதிகமாகவே எடுத்துட்டு வந்தா ரொம்ப நல்லது. அதுதாங்க நான் எப்போதுமே அதான் நினைச்சிட்டே இருக்கேன். நம்மளும் நம்ம குழந்தைகள் ஆரோக்கியத்தை நம்ம ரொம்ப இது பண்ணணும். அதான் நம்மளோட இது. குழந்தைகளுக்காக தானுங்க நம்ம இருக்கோம். அதனால குழந்தைகள், நம்ம வீட்டுக்காரங்க எல்லாருமே நம்ம நல்ல ஒரு இதா இருந்தாதான் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அவங்கள நம்மளை பார்த்துக்கிறதுனாலதான் நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப இதா இருக்கலாம். அதுக்குதான் நான் எப்பவுமே சொல்றேன், குழந்தைகளுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அதனால நம்ம குழந்தைகள் நல்லா இருந்தா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம குழந்தைகளுக்காகவே நம்மளோட வாழ்க்கையை நம்ம இது பண்றது வந்து ரொம்ப சந்தோஷம்தான். அதனால வந்து நிறைய பழங்கள் கொடுத்துட்டே வாங்க. அடுத்தடுத்து என்ன பழங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க இந்த ரெசிபியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டே இருங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன். இப்போ வந்து பால்ல வந்து தேன் கலந்து கொடுக்கலாம். பால்ல வந்து கொடுத்தா வந்து சில பேருக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ்ல இருக்காங்க. அதனால நம்ம வந்து கண் எரிச்சல் வந்து பிள்ளைங்க வந்து நல்லா சரியா தூங்க மாட்டேங்காங்க. அதனால இப்போ நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது பால்ல வந்து தேன் கலந்து கொடுங்க. நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும். தேன் வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். மிளகு சேர்த்துக்கிட்டே வரலாம். மிளகுல தேன் கலந்து சாப்பிடலாம். இந்த தொண்டை இந்த மாதிரி எந்த வலி வராது.
அது மாதிரி நிறைய டைஸ் ரொம்ப நல்லா ஒரு இதாக இருக்கும். இப்போ நல்ல கொதி வந்திருக்கும், நம்ம போய் பார்க்க போகலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, நம்ம பூரி பொரிச்சிடலாம். இந்த பூரி வச்சுருக்கிறேன். இது வந்து நான் ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன். மாவு பிசைஞ்சு போடலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்னால நான் இப்போ கடையில் வாங்கி தான் இதை பண்ணுறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொரிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன்னு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இப்போ பூரி போட்டுடலாம். அதாவது பூரி வந்து இது நம்மளே மாற்ற வேண்டாம், அதுவே மாறிடும். ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்களே பார்த்துட்டே வாங்க, அது எப்படி மாறுதுன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கரப்பாம்பூச்சி மாதிரி டக்கு டக்குன்னு மாறிடுதுங்க. நம்ம கூட இவ்வளோ மாற மாட்டோம், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா? மாறிடுச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் உடச்சி மசாலா ஊற்றி காமிக்கிறேன். இப்போ உடச்சாச்சு. இப்போ மசாலா ஊற்றுறேன். இப்போ மசாலா ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டான மசால் பானிபூரி சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதில் கேரட் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வெங்காயமும் மல்லி இலையும் போட்டுக்கிறேன். கேரட்டு, காரா பூந்தி, ஓமப்பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே வித்தியாசமாக நம்ம பண்ணுறது தாங்க, நம்ம பண்ணுற சமையல் தாங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்டியான மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம தம்பி சாப்பிட சொல்கிறேன், அவன் சொல்லுவான் எப்படி இருக்குன்னு. நான் வந்து ஒரு மீன் குட்டி வளர்க்குறேன், அது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த இருக்கு கோல்டு ஃபிஷ்ஷு, அது அந்த எனக்கு பிடிச்ச மீன் ஜிங்லி. எல்லாருக்கும் ஜிங்லி புங்லி நான் கேட்குறேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு அவங்கள்ட்ட. நான் சொல்றேன். செம. சரி அப்படி சொல்லல. இப்போ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். நான் ஒரு விடுகதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்ன விடுகதை அப்படின்னா, ஒரு ஆள் வந்து மலை மேல கார் ஓட்டிட்டே போயிட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து ஒரு டயர் பஞ்சர் ஆயிட்டு. பஞ்சர் ஆனோடனே ஏற்கனவே ஒரு ஸ்டெப்னி இருக்குல்ல, அந்த ஸ்டெப்னி டயர் மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த 4 நட்டு வந்து கீழே விழுந்துட்டு, மலையில இருந்து கீழே விழுந்த உடனே அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. அந்த நேரத்துல வந்து ஒரு பைத்தியக்கார ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அந்த ஐடியா கொடுத்த உடனே அவர் உடனே அதை வந்து செஞ்ச உடனே அவர் கார் ஓட்டிட்டு மறுபடியும் மலைக்கு ஏறி கார்லயே போயிருக்காரு. அவர் என்ன ஐடியா கொடுத்தாரு, இவங்க எப்படி போனாங்க அதுன்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். இந்த ரெசிபி, இந்த ஐடியா, இந்த விடுகதை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்போதுமே எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. தம்பி சாப்பிட்டுட்டே இருக்கான், அதனால நான் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. காது வரை கேட்கணும். அமைக்கிறேங்க. ஓகே பாய். பாய்.